ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து தலை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பின்னியிருக்கேன். பக்கத்து வீட்டு பாப்பா தான் பின்னி விட்டேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாப்பாவுக்கு நான் 6 மாதம் ஆகிடுச்சு, என்னென்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாப்பாவுக்கு பருப்பு சாதம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரட்டு இந்த மாதிரிலாம் வேக வச்சு மிக்ஸி ஜாரில் கொண்டு போட்டு அடித்து சாப்பாடு கொடுங்க, பாப்பா நல்லா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே நான் ட்ரை பண்ணுறேன். இட்லி கொடுக்கலான்னு சொல்லியிருந்தீங்க, சரி இட்லியுமே நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பண்ண மாட்டேன், பாப்பாவுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி முடிச்சா பிறகு தான் நான் ரொம்ப இது பண்ணணும். அவங்களுக்கே தெரியும் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன். அதுக்கு ஏதாவது எப்படி சொல்ல, இயற்கையாக ஏதாவது மெடிசன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் போகிறதுக்கு. எனக்கே ரொம்ப இந்த சைடு ஃபுல்லாக ரொம்ப வீதியில் ஒரு மாதிரி கிளியராக இல்லாமல் ரொம்ப கருப்பாக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இயற்கையான மருந்து எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, இதுக்கப்புறம் மழை டைம் உங்கள் ஊர்லன்னு சொல்கிறீங்கல்ல, எப்படி சொல்கிறது, இடம் வாசல் முன்னாடி பின்னாடி துணி எல்லாமே நீங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பாப்பாவுக்கு ஜுரம் வராது, பாப்பாவுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாது, நீங்களும் நல்லா இருப்பீங்க, பாப்பாவும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். மழை வந்து சைடு ஃபுல்லாக பில்லு நிறையா ஆயிடுச்சு. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் ஆகணுமே, ஏன்னா க்ளீன் பண்ணாமல் இருக்க முடியாது. நிறையா இருக்கா, என்னால் பண்ண முடியாது. பாப்பா வச்சுக்கிட்டு பாப்பா அழுவா, அவளை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா இப்போ நவுற ஆரம்பிச்சிட்டால, நான் ஒரு வேலை பார்க்குறதுக்காட்டி அவள் 2 வேலை பார்த்து வச்சுருவா. அதனால் பயமாக இருக்குது, அவளை விட்டு எங்கேயுமே போகலை. இப்போ கூட பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அவளை தூங்க வச்சுட்டு அங்கே கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட கொழுந்தனார் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, மாசமாக இருக்காங்க. அது ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் அந்த பக்கம் வந்துட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறது வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்து அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், நமக்கும் வீடியோ எடுக்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், அதனால சொல்லி நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, ஜயா வீடியோ இன்னுமே நீங்கள் இது பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு தெரியுது இல்லை, அப்படி எதுக்கு நான் வீடியோ டெய்லியும் போட மாட்டேறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. ஓகே அக்கா, நான் டெய்லியுமே நான் வீடியோ போடுறேன். நிறைய பேர் என்னோட இன்ஸ்டா ஐடி தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி ஜயா சிவன்யா, தமிழில் டைப் பண்ணுங்கள், தமிழில் டைப் பண்ணால் வரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமனார் மாமியார் இருக்காங்களே, அவங்களுக்குமே லவ் மேரேஜ் தான். அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது. நான் வீட்டுக்காருக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், லவ் பண்ணவில்லை என்கிட்ட சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரு, என்னோடய அம்மா அப்பாவுக்குமே லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி? ஆமாம், உண்மையானுமே என்னோடய அப்பா அம்மாவுக்கு லவ் மேரேஜ் தான். அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமனார் இருக்காங்கல்ல, மாமனார் கூட பிறந்தவங்க 5 பேர். எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. மாமனார் வந்து லாஸ்ட்டு பையன் மாமனார். மாமனாரோட அப்பா வந்து இறந்துட்டார், தாத்தா வந்து இறந்து போயிட்டார், பாட்டி மட்டும்தான். பாட்டி வந்து நாங்கள் இப்போ இருக்கிற இடம் இது வந்து அப்போல்லாம் முன்னே எங்கள் வீடே இல்லை. லாஸ்ட்டு அவங்கள்ட்ட வயல்லாம் ஸ்கூல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க 5 பேர் கல்யாணம் ஆனோடனே என்னோடய மாமனார் மட்டும் நிறையா வேலை பார்ப்பார். நிறையா வேலை பார்த்து அவங்க குழந்தைங்க கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறது, நல்லா கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு கட்டத்தில் இவருக்கு ஏதோ உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு, பாட்டிக்குமே உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அப்போ வந்து இவங்க அண்ணன் தம்பி யாருமே என்னோடய வீட்டுக்காருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, யாருமே கொஞ்சம் கூட பார்த்துக்கவே இல்லை. பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு, என்னோடய மாமனாருக்குமே உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அந்த இதில் ரொம்ப உடம்பு சரியாமல் அப்போ இது 2 பேர் தான் மாற்றி மாற்றி இது பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வீடை விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் வீடு கொடுக்க ஆரம்பித்தாங்க, அங்கேருந்து இங்கே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய மாமனார் வந்து புவனேஸ்வர்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கல் அறுப்பாங்கள்ல, செங்கல் சூளை, அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ மாமியாருமே அந்த வேலை அங்கே அங்கே வேலை பார்க்க போயிருந்தாங்க புவனேஸ்வருக்கு. அங்கே போயிட்டு தான் மாமியாருக்கு வந்து மாமனாருக்கு வந்து மாமியாரை பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து என்னோடய மாமியார் அவ்வளோ அழகாக இருப்பாங்களே, சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க, நல்லா சூப்பராக இருப்பாங்களே. இப்போ தான் ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப கருப்பாயிட்டாங்க. அதேமாரி என்னோடய மாமியார் வேலையில் அடிச்சுக்க ஆளே முடியாது. எவ்வளோ உடம்பு சரியாமல் இருந்தாலுமே சரி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட வேலை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க தெரியுமா. அவங்க நைட்டில் தூங்குறதே எப்படி ஒரு 5 ஹவர் அந்த மாதிரி தான் தூங்குவாங்க. கரெக்டாக 4:30 மணி 3:30 மணிக்கு அந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சிவாங்க. நைட்டு தூங்குறதுக்கு 10 மணி அந்த மாதிரி ஆகுமே. எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே, அவ்வளோ வேலை பார்ப்பாங்க என்னோடய மாமியார். அப்போ வந்து அவங்க செங்கல் சூளை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அவங்களுக்கு பழக்கமாகி அவங்க லவ் பண்ணிக்கிட்டாங்க. லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி இங்கே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் என்னோடய மாமனார் வீட்டில் அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வீட்டில் 2 பேர் பேசி உட்காந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட அக்கா நாத்தனார் இருக்காங்களா அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கார். அக்கா வந்த அப்புறம் ரொம்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு பேர் தானே. அப்போ வந்து அந்த அளவுக்கு காசு இருக்காது. இப்போ நம்ம ஊரில் அந்த காலத்துலலாம் ரூ. 50 ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அந்த ரூ. 50 கிடைக்கிறது இங்கே ரொம்ப கஷ்டம். அவ்வளோ இதாக இருக்கும். ஒரு நாளைக்கு ரூ. 10 தான் சம்பளமாம்மா. அந்த மாதிரிலாம் வேலை பார்த்தாங்களாம்மா. சொல்லியிருக்காங்க என்னோட மாமியார் என்கிட்ட. என்னோடய வீட்டுக்காரமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போலாம் நீங்கள் காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணுறீங்க. அப்போலாம் நாங்கள் ரூ. 10 கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னோட நாத்தனார் அவங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காரர் பிறந்தாங்க. லாஸ்ட்டு கொழுந்தனார் பிறந்தாங்க. என்னோட நாத்தனார் வந்து வீட்டில் பிறக்கல. அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க செங்கல் சூளை வேலைக்கு. அங்கே தான் என்னோட நாத்தனார் பிறந்தாங்க. அக்கா பிறந்தாங்க. என்னோடய வீட்டுக்காருமே அங்கே தான் பிறந்தாங்க. என்னோட கொழுந்தனார் மட்டும்தான் வீட்டில் இங்கே பிறந்தாங்க. நாங்கள் இருக்கோம்ல இப்போ இந்த வீட்டில் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலு அந்த மாதிரி இதாகிடுச்சு. என்னோடய வீட்டுக்காருமே ஹாஸ்டலில் தான் படித்தார். அக்காவும் ஹாஸ்டலில் தான் படித்தாங்க. என்னோடய கொழுந்தனாருமே ஹாஸ்டல் 3 பேர் ஹாஸ்டலில் விட்டுட்டு அப்புறம் அந்த அளவுக்கு அப்போல்லாம் அரிசி வேலை மாடு இருக்காங்களா, மாடு இதெல்லாம் பண்ணுவாங்களாம்மா. இப்போ மாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதுக்குன்னு வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இது பண்ணாங்களாம். என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு டைம் சண்டை போட்டால் இவங்க எல்லாம் சண்டை போடுங்க. என் மாமனார் உட்காந்து என்கிட்ட சொல்லுவார். நான் இந்த மாதிரிலாம் வளர்த்தாங்களோ என்னை புரிஞ்சிக்காமல் இப்போ சண்டை போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 பேரும் ஒத்துமையாக இருங்க, எல்லாமே ஒத்துமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அவங்க லவ் ஸ்டோரி வந்து வேறு இதாக இருக்கும். நல்லா இருக்குமே அவங்க லவ் ஸ்டோரி. ஆனால் சூப்பராக இருக்குமே. என்கிட்ட ஒன் டைம் சொல்லியிருக்காரு. நான் கேட்டேன் என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்து பிடிச்சி போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அக்கா குழந்தைலாம் போயிடா. ஆனால் என்னோட மாமனார் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவார். என்னோட மாமியார் வந்து ரொம்ப கோவப்படாமல் ஒரு அமைதியான ஒரு பர்சன்னு சொல்லலாம். என்கிட்ட நல்லா கோவப்படுவாங்க. மாமனார்கிட்ட கொஞ்சம் அவங்க நிறைய விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்குது. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. நீ வேணாம் எனக்கு போ, நான் போகிறேன் அப்படின்னு சண்டை போட்டு போயிடுவாங்க. அடுத்த செகண்டே மாமனார் தீருவார். எங்கே உங்கள் அம்மா இங்கே வந்து ஒடிசாவில் மாமியாருக்கு அம்மான்னு தான் சொல்லுவான். எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அம்மா சுற்றி அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் 24 ஹவர்ஸும் எங்கே உங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்படி கூட்டுக்கிட்டே எங்கே குடித்தாலும் அப்படிதான். எங்கே உங்கள் அம்மா உங்கள் அம்மா இந்த மாதிரி கூட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் நான் சொல்லுவேன், உங்கள் அப்பா வந்து சண்டை போட்டு உங்கள் அம்மா அமுச்சு விட்டார், இருந்தாலும் மிஸ் பண்ணுறாரு பாரு அப்படின்னு சொல்லுவானே. அவருமே என்னோட மாமனாருமே எந்த ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தாலுமே எனக்கு கொடுத்துருவாரு. எனக்கு கொடுத்துட்டு நாத்தனார் போல அவங்களுக்கு என்னோட தங்கச்சி இருக்காங்கல்ல கொழுந்தனார் பொண்டாட்டி அவங்களுக்குமே கொடுத்துருவாங்க. அவங்களுமே கொடுத்து என் மாமியாருக்கு தனியாக வச்சுருப்பாங்களே. என் மாமனார் சாப்பிடவே மாட்டார். என் மாமியார் வந்த பிறகு 2 பேரும் உட்காந்தே சாப்பிடுவாங்களே. அந்த ஒற்றுமை இன்னுமே அவங்கள்ட்ட இன்னும் நான் இதை பார்க்குறேன். 2 பேரும் எவ்வளோ சண்டை போட்டாலுமே அடிப்பார், நல்லா அடிப்பார். அடியில் நல்லா பயங்கரமாக அடிப்பார். அடிலாம் குறை சொல்ல முடியாது. நல்லா அடிப்பார் போட்டு. எவ்வளோ அடித்தாலுமே எவ்வளோ சண்டை போட்டாலும் 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒருத்தவங்க சாப்பிடலாம், ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. இன்னுமே அப்படி தான் இருக்காங்களே. நான் டீ போட்டாலுமே சரி, எது பண்ணாலுமே சரி, ஃபஸ்ட்டு எடுத்து போய் என் மாமியார் கொடுப்பேன். மாமியார் போ ஃபஸ்ட்டு அப்பா கொடு, ஃபஸ்ட்டு அப்பா கொடுவோம் அப்படின்னு உங்கள் அப்பாட்ட கொடுத்துன்னு வச்சுக்கோ, உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாரு. ஆனால் 2 பேருமே அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. அதேமாரி விட்டு கொடுத்துக்கிற சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் சாப்பிட்ற விஷயமும் எதுவும் அந்த மாதிரி விட்டு கொடுத்துற தன்மை இல்லை. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி இன்னுமே என்னோட மாமனார் என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைனா கால்லாம் பிடிச்சி விடுவாங்க தெரியுமா. எனக்கு அதை நான் பார்த்தா ஆசையாக இருக்குமே. ஒன் டைம் செம்ம ஜுரம் வந்துடுச்சு மாமியாருக்கு. அப்போ கால்லாம் பிடிச்சி எண்ணெய்லாம் தடவி விட்டு தலையெல்லாம் அவங்க குளிக்க கூட அந்தளவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாங்க. தலையில் ஷாம்புலாம் போட்டு அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. அவங்களுக்குள்ளே சண்டை வரும். ஆனால் இருந்தாலுமே அந்த வயசாயுமே அந்த லவ் அவங்களுக்கு இன்னுமே இருக்குது. அது விஷயம் ரொம்ப ஏன்னா மாசமாக இருக்கலாம் கால்லாம் பெருசாக வீங்கிடுமா. எனக்கு கூடமே என் மாமியார் கால் பிடிச்சி விட்டுருக்கு. இருந்தாலும் மாமியார் அவங்க அம்மா அவங்க எப்படி நம்ம கால் பிடிக்க விட்டு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி எனக்கு காலை பிடிச்சி விடுனா நான் பிடிச்சிட மாட்டேன் போ, எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக வருது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒரு டைம் என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு என் மாமியார் அப்படி கேர் பண்ணாரு தெரியுமா. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, பாரு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சொல்லி எவ்வளோ கேர் பண்ணுறாங்க பார்த்தியா, நீனு தான் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் என்கிட்ட சொன்னார், எங்கள் அம்மா அப்பாவுக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ தான் தெரியும் அவ்வளோ நல்லா கேர் பண்ணிட்டு இன்னுமே அந்த புரிதல் அவங்க இருக்குது. எதாக இருந்தாலுமே சரி விட்டு கொடுக்க மாட்டார். எந்த ஒரு இதெல்லாம் மாமியார் விட்டு ஒரு பொருள் சாப்பிட மாட்டார். ஒரு இது அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண என் மாமியாருமே அப்படி தான். என் மாமனார் வந்தால் தான் சாப்பிடாது. 1 மணி ஆகுது, 12 மணி ஆகுது. அவர் பூஜைலாம் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும். அவ்வளோ லேட்டாக இருந்தாலுமே எங்களை வெளில போயிட்டு வந்தாலுமே லேட்டாக தான் உட்காந்து 2 வர வரைக்கும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இன்னுமே அந்த வயசானாலும் அந்த லவ் அவங்கள விட்டு போகல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் 2 பேரையும். ஆனால் நாங்கள் லவ் மேரேஜ்னா ஃபஸ்ட்டு நான் பயந்தேனே. ஐயோ நம்ம தமிழ் பொண்ணு நம்மளை எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். பயந்ததுக்கப்புறம் இங்கே வந்தப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட்டு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டமும் ஒரு பக்கமும் இருக்குது, சந்தோஷமும் ஒரு பக்கம் இருக்குது. யார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷம் ஒரு மறுபக்கம். அந்த மாதிரி தான் 2மே கலந்து தான் இருக்கும்.
அதுக்கப்புறமா என்னோட மாமனார் வந்து நான் சொல்லுவேனே, "எங்கள் ஊர் சைட்லாம் பூவெல்லாம் இருக்கும். உங்கள் ஊர் சைட்லாம் பூவெல்லாம் வச்சு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி என் மாமியார்ட்ட நான் கேட்டுக்கிறேனே. அப்போ என் மாமியார் சொன்னாங்க, "இந்த ஊரில் வந்து மல்லிகைப்பூ குண்டு மல்லி இருக்குல்ல, அது வந்து மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ தான் யாரும் பூ வைக்க மாட்றாங்க. மேக்ஸிமம் அங்கே ஏன் பூ வைக்க மாட்டாங்கன்னா, இங்கே இருக்கிற பெருசு அண்ணாமாருங்க யாருமே இப்போ என்னோட வீட்டுக்கார் பெரியப்பா பசங்க, மாமாலாம் அவங்க வந்து நம்மளோட முடியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் எனி டைம் தலையில் போட சொல்லுவாங்க. நம்ம முடியை வந்து அவங்க பார்க்கக்கூடாது. அவங்க 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 நம்ம எதிர்க்க வந்தாங்கன்னா, நம்ம அவங்க முடி தலையில் நம்ம முக்கோடு போடணும். நம்ம முடியை அவங்கள்ட்ட காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இங்கே இருக்குது. அதனால தான் அவங்க பூவெலாம் வைக்க மாட்றாங்க இந்த சைடு. ஆனால் இருந்தாலுமே இப்போயுமே பொங்கல், தீபாவளிக்கெலாம் அந்த பேப்பர் பூ இருக்குது பார்த்தியா? அது என் மாமனார் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து என் மாமனார் கொடுப்பாரு. நான் வைக்க மாட்டேன். எனக்கு பேப்பர் பூ பிடிக்காது. வச்சா நம்ம ஊர் பூ தான் வைப்பேன். அந்த மாதிரி பேப்பர் பூ வைக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. நம்ம ஊர் பேப்பர் பூ சூப்பராக இருக்கும். பிளாஸ்டிக் பூ ஒரு மாதிரி நார்மலாக சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது அந்த மாதிரி நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கச கச கசன்னு நல்லா இருக்காது. அதனால் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒன் டைம் பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்தார் பூ. என் மாமியார் வச்சு விட்டு நான் ஃபோட்டோலாம் எடுத்தேன். அந்த ஃபோன் உடஞ்சிருச்சு. தூக்கிட்டு போயிட்டா. மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னல முன்னாடி வருஷம். அந்த ஃபோனில் இருந்துச்சு அந்த ஃபோட்டோ எல்லாமே. அவங்களோட பழைய பழைய ஃபோட்டோ எல்லாமே அக்கா ஃபோனில் இருக்குது. அவங்க ஃபோனில் இருக்குது. அவங்க வந்தால் ஒன் டைம் நான் அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். அவங்க சின்ன வயசு அவங்க 2 பேரும் அந்த நார்மல் வயசு இருந்த ஃபோட்டோ எல்லாமே அதில் இருக்குது. அதை அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மாமனார் மாமியார் லவ் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.